சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு இந்த பொடி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா சத்தான பொடி. எள் ஒரு 1/4 பவுலு, உப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உளுந்து 1 பவுல், அதே அளவு தான் நம்ம கடலப்பருப்பும் 1 பவுல் எடுத்துக்கணும். பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு அது சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து 3 ஸ்பூன். இதையெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா சத்தாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாத்திரம் காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து போடுங்க. அந்த உளுந்தை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்தெடுங்க. அது நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடட்டும். ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் மற்ற பொருட்கள்லாம் நம்ம சேர்க்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கடலப்பருப்பு அதில் வந்து நம்ம சேர்த்துப்போம். அடுத்து துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, இது 3ஐயும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துப்போம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. மாறி மாறி வறுத்தீங்க அப்படின்னா அது நல்லா வறுபட்டு வரும். நமக்கு தேவையான வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்து வந்தாச்சு பாருங்கள். இப்போ அதில் எள் போடுங்க. எள் போடும்பொழுது அது நல்லா வெடித்து வரும். அது வெடித்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள், உப்பு அதையும் நம்ம அதில் சேர்த்து வறுத்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய் பொடியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதை நல்லா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஆற வச்சுடுவோம். ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். அதை பொடிச்சதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அந்த பவுலில் கொட்டி வச்சுடுங்க. அப்போ பவுலில் கொட்டி வச்சு அதையும் என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்படி நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். பொடி தோசைக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.